ஏன் இவ்வளவு கோவம்? கோவம்லாம் இல்லைங்க, வருத்தம். நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக நாமளே வடிவமைச்சு நமக்காக உருவாக்கிட்டது தான் இந்த உலகம். அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலா அதோட குறைகளுக்கு பலியாயிட்டு இருக்கும். ஊழலும் அலட்சியமும் பெருகி போச்சு. இங்க எல்லா சட்டமும் எழுத்து வடிவத்துல மட்டும்தான் இருக்கு, செயல் வடிவம் ஆகல. அப்படி ஏதாவது ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணா பின்னால வரவன் விட மாட்டேங்கிறான். நானாவே இருக்க முடியல. ரோட்ல போகும்போது கூட அடுத்த அவசரத்து தான் சார் போக வேண்டியதா இருக்கு. எவனோ பண்ற பிரச்சனைக்கு காரணமே இல்லாம நான் காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லியே நாம பண்ற தப்பெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கோம். செல்ஃப் கரப்ட் ஆயிட்டு இருக்கோம். நமக்கு நாமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாறணும்னா தனி மனுஷ மனசுல மாற்றம் வரணும். அதற்கான ஓசைதான் இது. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லையா சார்? தினம் ஃபேஸ் பண்ற சார். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்க? கோவம் வரலன்னு யாரு சொன்னா? எனக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கு. உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்களா சார்? வேற என்ன பண்றது? இந்த ஒரு கேள்விதான் சார் உலகம் பூரா சதறி கிடக்கிற ஒவ்வொரு தமிழ மனசுலயும் இருக்கு. அதை ஒண்ணு சேர்க்கணும். ஆனா சேர விடாம நம்ம அரசியல்வாதிகள் பார்த்துப்பாங்க. சேர்ந்தா அவங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல. சேரணும், பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் சுயத்தை இழந்துட்டு இருக்கிற நம்மளை காப்பாத்தும். முடியுமா? முடியாதுன்றது இல்ல சார், நாம செய்யலன்றதுதான் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அரவிந்த், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன சார் செஞ்சோம்? என்ன செய்ய முடிஞ்சது? கொத்து கொத்தா செத்தாங்க. மனிதாபிமானமே இல்லாம வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க. ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. என்ன பண்ணோம்? உச்சி கொட்டிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோம். அங்க நடந்தது இங்க நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சுதந்திரமா சுதந்திரம்? குடிக்கலான்னு சொன்ன பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறதும், காதல் திருமணம் செஞ்சதுக்காக ஒரு ஊரையே எரிக்கிறதும் தானே சார் இங்க சுதந்திரமா நடந்துட்டு இருக்கு. ஆசியாவிலே பெரிய ஜெயில கட்டி வச்சுட்டு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு ஆன்சரா தானே சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா. சர்வே சொல்லுது. ஆம்பளையா பிறந்த அத்தனை பேரும் தலை குனியணும். பெண்ணை விட ஆணை பலமா படைச்சதுக்கு காரணமே நாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான், பலவந்தப்படுத்துறதுக்கு இல்ல. கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷனா இருப்பான். 110 கோடியில 1% தான் இப்ப கிரிமினலா இருக்கான். அந்த 1% தொடச்சு எறிங்க, சிறைச்சாலைகளை இடுங்க. மீதி இருக்கிற 99% காப்பாத்திடலாம். இப்படியே உட்காந்து கருத்து பேசிட்டே இருந்தான்னு வைங்க, ஒரு நாள் மொத்த பேரும் கிரிமினல் ஆகி வந்து நிப்போம். சுடுகாடாயிடும். அந்த 147 பேருக்கும் பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அரவிந்த்? இருக்கு. ஆடியோ வீடியோன்னு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 14,63,750 ரூபா. உங்க பணமா? ஆமா, சொந்த வீட்டை வித்து எங்க அம்மா கொடுத்தாங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இருக்காங்க, எங்கேயோ இருந்து அவங்களும் என்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் எங்க? ஏன் சார் அவங்கள பிடிச்சி வச்சுட்டு எனக்கு கார்னர் பண்ணவா? 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் எனக்கு அம்மா தான். வயசுல சின்னவங்க தம்பி தங்கச்சி, மூத்தவங்க அண்ணா அக்கா. உங்க குடும்பத்துல ஒருத்தனை என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? தம்பி, அண்ணன் நான் இருக்கல, உனக்கு இருக்குடா. நீ பயப்படாத, நீ பயப்படாம ரோல் பண்ணு. வந்துட்டாங்க. இதோ அதிகார வர்க்கம் வந்து விட்டது. எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உண்மையாக உதவி செய்த அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க முன்னால ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுக்கோ. அதை பந்தமாக்குறதும் எரிமலையாக்குறதும் உங்களுடைய பொறுப்பு. மனிதகுல மீட்சிக்காக மனிதன் மீது நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆத்மார்த்தமான முயற்சி இது. நம்மளை நாமே காப்பாத்திக்குவோம். அடுத்த தலைமுறையாவது ஊழல் இல்லாமல் வாழட்டும். நியாயத்தை தலைமுறை செய்வதன் மூலமே இந்தியாவில் ஏழ்மையை ஒழிக்க முடியும் என்பதுதான் எழுதப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விதி. அந்த பக்கம் திருப்பி எதுக்கு தான் சொல்றீங்க?